கொடுப்பதற்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை மனித சமூகத்திற்கு நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. ஒரு தச்சனினுடைய சிறந்த மாணவன் கையில் கோடாரியோடு காட்டுக்குள் போவது போலத்தான் கல்வியோடு நான் இந்த உலகத்திற்குள் போவது எனக்கானதை தடுக்க எவனும் இல்லை என்று சொல்லுவான். இவ்வளவு பண்ணாலும் என்னுடைய நல்ல காரியங்கள் கலங்காது என்பதை நிரூபிக்கிற துணிவு தான் ரொம்ப முக்கியம். நான் முதல்ல நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு ஒரு துணிவு வேண்டும். துணிச்சல் இல்லாத யாரும் நல்ல விஷயங்கள் செய்ய முடியாது. நல்ல விஷயம் செய்கிறதுக்கு பணமோ செல்வமோ எல்லாம் முக்கியம் இல்லை, துணிவு தான் முக்கியம். நல்ல விஷயங்கள் செய்ய போடுற பொழுது தான் நீங்கள் எதிர்க்கப்படுவீங்க, நீங்கள் களங்கப்படுத்தப்படுவீங்க, நீங்கள் விமர்சிக்கப்படுவீங்க. இதுவெல்லாம் தான் இவ்வளவு பண்ணாலும் என்னுடைய நல்ல காரியங்கள் கலங்காது என்பதை நிரூபிக்கிற துணிவு தான் ரொம்ப முக்கியம். நாம் எந்த தரப்புக்கு பேச வேண்டும் என்பதில் ஒரு எழுத்தாளனாக, ஒரு செயல்பாட்டாளனாக, ஒரு கலைஞனாக ஒரு தெளிவு வேண்டும். அந்த தெளிவோடு நடந்து கொண்டிருக்கிற திரைக்கலைஞர் சூர்யா அவர்களுக்கும் அகரத்தினுடைய அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுப்பதற்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை மனித சமூகத்திற்கு நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. ஔவையார் ஒரு மன்னனினுடைய அரண்மனைக்கு போய் கதவை திறடா அப்படின்னு சொல்லுவாள். அந்த வாயிற்காவலன் கதவை திறக்க கொஞ்சம் காலதாமதப்படுத்துகிறப்ப ஒரு அருமையான ஒரு பாடல் பாடுவாள். அந்த பாட்டினுடைய கடைசி வரி, நாம் புலமை மிக்கவள், அறிவு மிக்கவள், எனக்கு உன்னுடைய கோட்டையோ உன்னுடைய அரண்மனையோ உன்னுடைய அதிகாரமோ ஒரு பொருட்டு இல்லை, எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று சொல்லுவாள். ரொம்ப அருமையானவர். எங்கே போனாலும் எனக்கு வாழ்க்கை இருக்குடா, நீ அல்ல அப்படின்னு. அந்த வரிக்கு முதல் ஒரு வரி இருக்கும், ஒரு தச்சனினுடைய சிறந்த மாணவன் கையில் கோடாரியோடு காட்டுக்குள் போவது போலத்தான் கல்வியோடு நான் இந்த உலகத்திற்குள் போவது எனக்கானதை தடுக்க எவனும் இல்லை என்று சொல்லுவார்.